என்னங்க, இவளோட காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல மீனாட்சி, மாச கடைசி இல்லையா, எங்க கேட்டும் கிடைக்கல. எங்க ஹெட் கிளார்க் கேட்டிருக்கேன், அவர் நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்காரு. பாக்கலாம். சரிங்க. மருதையா, மருதையா. யாருங்க? இந்த ஏரியா கட்சிக்காரங்க வந்திருக்கோங்க. இந்த உட்காருங்க, இந்த வரேன். அடுத்த வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. பிடிச்சா ஓகே. வணக்கம், வாங்க வாங்க மருதையா. விஷயம் எவ்வளவு அண்ணா? 3 ஓட்டுனே. ஒண்ணு இல்ல மருதையா, வரப்போற தேர்தல்ல நீங்க 3 பேரும் எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். இந்தாமா கவரப்படி, மறக்காம எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஏங்க, இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு இல்லையா? கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவங்க பணம் கொடுக்கும்போது இவர் ஏன் இப்படி தடுக்கிறாரு? இது ஒரு அன்பளிப்பா நினைச்சீங்களா? இத வாங்கலைன்னா உங்களுக்கு தானே நஷ்டம். நாங்க குடுக்கற அந்த பணத்தை வச்சுட்டு நிம்மதியா குடும்பம் நடத்தும் மருதையா. அம்மா, இப்படி இவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு விக்கணுமா? சார், ஓட்டுக்காக பணம் கொடுத்தாலும் 1 வருஷம் ஜெயில் தண்டனை தெரியும்ல. பணம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு தினம் பேப்பர்ல படிக்கிறீங்க, டிவிலயும் காட்டுறாங்க. அதெல்லாம் மறந்து போச்சா? இந்த மாதிரி பணம் வாங்குற நம்மளுக்கும் 1 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இவ்வளவு வில்லங்க இருக்கா? இது தெரியாம பணத்தை வாங்கிட்டோமே. மீனாட்சி, நாம இவங்க கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு இவங்க சொல்ற கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோ. அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யலன்னா அவர்கிட்ட போய் இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்க முடியுமா நம்மளால? சரியா சொன்னீங்கப்பா. நீங்க என்ன எனக்கு சும்மா ஓட்டு போட்டீங்க? சொலையா பணத்தை வாங்கிட்டு தானே என்ன ஜெயிக்க வச்சீங்க. அப்போ உங்க தொகுதிக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, முதல்ல இந்த கவரை பிடிங்க. என்ன தயச்சு நின்ட்டீங்க? என் மனைவி எவ்வளவு பெரிய தப்பு செய்ய பார்த்தா தெரியுங்களா? எங்களை போல இருக்கிற ஏழைங்களுக்கும் நடுத்தரமானவங்களுக்கும் பணங்கிறது முக்கியம் தாங்க. அதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு நினைச்சிடாதீங்க. எங்களை யார் ஆளணும்னு நாங்க ஓட்டு போட்டு நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். நீங்க எங்களை அதிகாரம் பண்ண வேணாம். அது மட்டும் இல்ல, இது போல பணத்தை கொடுத்து குறுக்கு வழியில வெற்றி அடைஞ்சிடலான்ற நினைப்ப அடியோட மறந்துருங்க. இல்லனா கேட்டீங்கல்ல, என் பொண்ணு போலீஸுக்கு தகவல் சொல்றதுக்குள்ள கிளம்பிடுங்க. இனியாவது தயவு செய்து ஓட்டுக்காக மக்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. அதுதான் நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லது. புரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை.